நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களில் மகளிர் இடஒதுக்கீட்டை விரைந்து கொண்டு வருவதற்கான நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இச்சிறப்பு கூட்டத்தொடரில் 3 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட உள்ளன. அரசமைப்பின் 131வது திருத்த மசோதா 2029ஆம் ஆண்டே மகளிர் இடஒதுக்கீட்டை செயல்படுத்தவும் மக்களவை இடங்களை 543லிருந்து 850 வரை அதிகரிக்கவும் வழி செய்கிறது. இரண்டாவதாக தாக்கல் செய்யப்படும் மசோதா தொகுதிகளை மறுவரையறை செய்ய ஒரு புதிய ஆணையத்தை அமைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. மறுவரையறை பணிகளை 2027 கணக்கெடுப்புக்கு பதிலாக 2011 கணக்கெடுப்பை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளவும் இம்மசோதா வழி செய்யும். யூனியன் பிரதேசங்களிலும் இடஒதுக்கீட்டை கொண்டு வருவது தொடர்பான மசோதாவும் தாக்கலாக உள்ளது. மக்களவை தொகுதி மறுவரையறை மசோதா வெளியானதை அடுத்து அது குறித்த குழப்பம் ஏற்பட்டுள்ளது. முன்னதாக மக்களவையின் மொத்த இடங்கள் 850ஆக உயர்த்தப்படும் என்றும் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு சமமாக 50 விழுக்காடு அதிகரிக்கப்படும் என்றும் கூறப்பட்டது. ஆனால் நேற்று வெளியான மசோதாவில் தொகுதி மறுவரைக்கு 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையாக கொள்ளப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து மாநிலங்களுக்கும் சமமான விகிதத்தில் தொகுதி எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என்று மசோதாவில் எங்கும் குறிப்பிடப்படவில்லை என்பதை அரசியல் பார்வையாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகையை அடிப்படையாக கொண்டு தொகுதி மறுவரையறை செய்வது பிராந்தியங்களுக்கிடையே கடுமையான சமமின்மை உருவாக்கும் என தென் மாநிலங்களைச் சேர்ந்த அரசியல் தலைவர்கள் விமர்சித்து வருகின்றனர். மக்களவையில் உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் உள்ளிட்ட ஹிந்தி பேசும் மாநிலங்களின் மொத்த இடங்கள் 207லிருந்து 366ஆக அதிகரிக்கும். இதன் மூலம் மக்களவையில் இந்த மாநிலங்களின் பங்கு 38.1 விழுக்காட்டிலிருந்து 43.1 விழுக்காடாக உயரும். ஆனால் மக்கள் தொகையை சிறப்பாக கட்டுப்படுத்திய தென் மாநிலங்களின் இடங்கள் 132லிருந்து 176ஆக மட்டுமே உயரும். இதனால் தமிழ்நாடு, கேரளம் உள்ளிட்ட தென் மாநிலங்களின் ஒட்டுமொத்த பங்கு 24.3 விழுக்காட்டிலிருந்து 20.7 விழுக்காடாக சரியும். இதனால் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி கல்வி மற்றும் சுகாதாரத்தில் முன்னேறிய மாநிலங்கள் தங்களின் ஜனநாயக அதிகாரத்தை இழப்பதோடு நிதி பகிர்விலும் பாதிப்பை சந்திக்கும் அபாயம் உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தொகுதி மறுவரையறை நடவடிக்கை என்பது தேசவிரோத அதிகார கைப்பற்றல் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடுமையாக விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் வீடியோ வெளியிட்டுள்ள அவர், மகளிர் இடஒதுக்கீட்டை காங்கிரஸ் முழுமையாக ஆதரித்தாலும் அதனை தொகுதி மறுவரையறையுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். தற்போதைய சூழலில் தொகுதி மறுவரையறை செய்யப்பட்டால் தென்னிந்திய மாநிலங்கள், வடகிழக்கு மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் கணிசமாக குறையும் எனவும் ராகுல் காந்தி சுட்டிக்காட்டியுள்ளார். மக்கள் தொகையில் சுமார் 50% உள்ள ஓபிசி வகுப்பினருக்கு முறையான பிரதிநிதித்துவம் கிடைக்க சாதிவாரி கணக்கெடுப்புடன் கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் இந்த மாற்றங்களை செய்ய வேண்டும் எனவும் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் மத்திய அரசுக்கு இறுதி எச்சரிக்கை விடுத்துள்ள தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாடு முழுவதும் கருப்பு கொடி போராட்டம் நடத்த அழைப்பு விடுத்துள்ளார். மக்கள் தொகை கட்டுப்பாட்டை சிறப்பாக கடைபிடித்த தமிழ்நாடு போன்ற மாநிலங்களின் குரலை ஒடுக்கும் முயற்சியாக இது அமையும் என்று அவர் குற்றம் சாட்டினார். மாநிலங்களுக்கு இடையேயான அரசியல் சமநிலையை பேணுவதற்காகவே வாஜ்பாய் தொகுதி மறுவரையை நிறுத்தி வைத்தார் என்பதை நினைவூட்டிய ஸ்டாலின், அன்று வாஜ்பாய் கடைபிடித்த அந்த புத்திசாலித்தனமான முடிவை இப்போது ஏன் கைவிட வேண்டும் என்று கேள்வி எழுப்பினார். மேலும் மகளிர் இடஒதுக்கீட்டை தொகுதி மறுவரையருடன் இணைப்பது தேவையற்றது என்றும் மக்கள் தொகை வளர்ச்சியின் அடிப்படையில் மட்டும் பிரதிநிதித்துவத்தை மாற்றியமைப்பது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது என்றும் அவர் எச்சரித்தார். மகளிருக்கான 33% இடஒதுக்கீட்டை வரவேற்பதாக தெரிவித்துள்ள முதல்வர் மு.க.ஸ்டாலின் தொகுதி மறுவரையறை பிரச்சினையே என தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமியின் சொந்த மாவட்டமான சேலத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய ஸ்டாலின், தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் பேசாத பழனிசாமி தமிழ்நாட்டின் களங்கமாகவே நினைவு கூறப்படுவார் என விமர்சித்தார். சட்டமன்ற நாடாளுமன்றத்தில் பெண்களுக்கு 33 விழுக்காடு வேணும்னு பல ஆண்டு காலமா திமுக போராடிட்டு இருக்கு. பாஜக நினைச்சா அதை எப்பவோ கொண்டு வந்திருக்கலாம். மிஸ்டர் பழனிசாமி, முதல்ல புரிஞ்சுக்குங்க, இந்த பிரச்சனை பெண்கள் இடஒதுக்கீடு அல்ல,
அதை எல்லோரும் வரவேற்கிறோம். தொகுதி மறுவரையை தான் இங்க பிரச்சனை. எடப்பாடி அவர்களே, கடைசி வரை கோழையா அடிமையா இருந்தா தமிழ்நாட்டின் களங்கமாகத்தான் வரலாற்றில் நீங்க நினைவு கூறப்படுவீங்க. இது வரலாறு உங்களுக்கு கொடுத்திருக்க கடைசி வாய்ப்பு. ஒரே ஒரு முறையாவது பாஜகவை தைரியமாக எதிர்த்து பேசுங்க. உறுதியான எஃகு பெயர் பெற்ற ஊர் இந்த சேலம். இப்படிப்பட்ட பெருமைமிகு ஊர்ல பிறந்துட்டு ஏன் டெல்லிக்கு முதுகு வளைஞ்சிருக்கீங்க? தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவால் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட 5 மாநிலங்கள் நசுக்கப்படும் என முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் கவலை தெரிவித்தார். மதுரை மத்திய தொகுதி திமுக வேட்பாளர் பழனிவேல் தியாகராஜனை ஆதரித்து மாப்பாளையம் பகுதியில் பரப்புரை மேற்கொண்ட அவர் நாடாளுமன்றத்தில் வியாழனன்று அரசியல் சாசனத்தை திருத்த முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். இதனை இந்தியா கூட்டணி வலுவாக எதிர்க்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பேராபத்து நம்முடைய பிரதிநிதித்துவம் குறைந்து தென் மாநிலங்களுக்கு இதுவரைக்கும் 25% பிரதிநிதித்துவம் இருந்தது. தென் மாநிலங்களுடைய தமிழ்நாடு, கேரளம், கர்நாடகா, ஆந்திரம், தெலுங்கானா 5 மாநிலங்களில் குரல் அழுத்தப்படும், நசுக்கப்படும், குரல் வலை நெரிக்கப்படும். தொகுதி மறுவரையறை என்ற பெயரில் சட்ட திருத்தம் கொண்டு வந்து நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் குரலை ஒடுக்க மத்திய பாஜக அரசு நினைப்பதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இதுகுறித்து கட்சி தலைமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களை பாஜக அரசு வஞ்சிப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்படும் சட்ட திருத்தத்துக்கு எதிர்ப்பை பதிவு செய்யும் வகையில் தமிழ்நாட்டில் உள்ள அனைவரும் தங்களுடைய வீடுகளில் கருப்பு கொடியை ஏற்ற வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்தியாவை இருண்ட காலத்துக்கு அழைத்துச் செல்லும் எதேச்சதிகார பாஜக அரசுக்கு எதிராக கருப்பு கொடி ஏற்றுவோம் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தொகுதி மறுவரையறை மூலம் தமிழக மக்களின் குரல் கேட்காத நிலை நாடாளுமன்றத்தில் உருவாகிவிடும் என திமுக துணை பொதுச் செயலர் கனிமொழி எச்சரிக்கை விடுத்துள்ளார். சென்னையின் 3 தொகுதிகளில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து ஆழ்வார்பேட்டையில் பரப்புரை மேற்கொண்ட அவர் வட இந்திய மாநிலங்களில் மக்கள் தொகை அதிகமாக இருக்கும் நிலையில் மக்கள் தொகை பெருக்கத்தை குறைத்த தமிழகத்துக்கு தொகுதி மறுசீரமைப்பில் நியாயம் கிடைக்காது என்று அதிருப்தி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்திலே நம்முடைய எண்ணிக்கையை குறைக்க முயற்சி செய்கிறார்கள். ஒண்ணு எண்ணிக்கையை குறைப்பாங்க, இல்லன்னா வட இந்தியால இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய அவங்களுக்கு ஓட்டு போடக்கூடிய மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய எம்பிக்களுடைய எண்ணிக்கையை அதிகம் பண்ணிட்டு நம்முடைய எண்ணிக்கையை பேருக்கென்று அதிகம் செய்துவிட்டு நாளைக்கு நாடாளுமன்றத்துல நம்ம ஒரு கருத்தை எடுத்து சொன்னோம்னா அவர்களை எதிர்த்து வாக்களித்தால் நம்முடைய வாக்குகள் போராது. நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு என்பது தென் மாநிலங்களுக்கு இழைக்கப்படும் அநீதி என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்துள்ளார். மக்களவை இடங்களை உயர்த்தும் ஒன்றிய அரசின் மசோதாவால் வடமாநிலங்களின் ஆதிக்கம் அதிகரித்து தென் மாநிலங்களின் குரல் நாடாளுமன்றத்தில் நசுக்கப்படும் என அவர் எச்சரித்துள்ளார். இது மொழி மற்றும் கலாச்சார உரிமைகளை பாதிக்கும் என குறிப்பிட்டுள்ள விஜய், ஏற்கனவே நிதி பகிர்வில் வஞ்சிக்கப்படும் தமிழ்நாட்டுக்கு இது மேலும் சுமையை ஏற்படுத்தும் என கவலை தெரிவித்துள்ளார். மகளிர் இடஒதுக்கீட்டை வரவேற்பதாக கூறியுள்ள விஜய், தொகுதி மறுசீரமைப்பு முயற்சியை ஒன்றிய அரசு கைவிட்டு பழைய நடைமுறையையே தொடர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மக்களவை தொகுதிகளை 850ஆக அதிகரித்து மக்கள் தொகையை கட்டுப்படுத்தாத மாநிலங்களுக்கு பரிசும், கட்டுப்படுத்தி முன்னேற்றம் கண்ட தென்னிந்தியாவுக்கு தண்டனையும் வழங்கப்படுவதாக கர்நாடக துணை முதல்வர் டி. கே. சிவக்குமார் குறிப்பிட்டுள்ளார். எக்ஸ் பதிவில் கருத்து தெரிவித்துள்ள அவர், சோனியா காந்தியின் தொலைநோக்கு பார்வையான மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவுக்கு காங்கிரஸ் முழு ஆதரவு அளிப்பதாக கூறியுள்ளார். எனினும் மகளிர் இடஒதுக்கீட்டை தொகுதி மறுவரையறை அல்லது இடங்கள் அதிகரிப்புடன் இணைக்காமல் உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். தேர்தல் நேரத்தில் ஜனநாயகத்தின் கட்டமைப்பை மாற்றுவது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று சிவக்குமார் கூறியுள்ளார். மக்களவை மற்றும் சட்டமன்றங்களில் பெண்களுக்கான 33 விழுக்காடு இடஒதுக்கீட்டில் பட்டியல் சாதி, பட்டியல் பழங்குடி மற்றும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு உள்ளிடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசின் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை வரவேற்பதாக மாயாவதி கூறியுள்ளார். ஆனால் உள் ஒதுக்கீடு வழங்கப்படாவிட்டால்
மசோதாவின் உண்மையான நோக்கம் நிறைவேறாது என கூறியுள்ளார்.